First step to do when we start speaking in English. நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும்போது நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்னைய கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். காமன் எரர் டு ரிமூவ் வைல் ஸ்பீக்கிங். காமன் எரர் அப்படின்னா என்னென்ன தவறுகள் நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும்போது, நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜில் பேச ஆரம்பிக்கும்போது நமக்கே தெரியாமல் என்னென்ன தவறுகள் செய்கிறோம் அப்படின்றத சாம்பிள் சென்டென்சஸோடு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் நான் படித்து காமிக்கிறேன். நம்மளோட மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஷின் கேட்குறதா நினச்சி வாய்ஸை ரைஸ் பண்ணி கேட்குறதுனால அது கொஷின் ஆகிடுமோன்னு நினைக்கிறோம். கம்மா, கானா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஆர் கம்மா அப்படின்னு கேட்போம். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் அ கொஸ்டின். அது எப்படி கேட்கணுன்னா, ஹேஸ் எவ்ரி ஒன் கம் அப்படின்னு கேட்கணும். வை யூ ஆப்சண்ட், அதுக்கு பதில் வை வேர் யூ ஆப்சண்ட் அப்படி கேட்கலாம். இந்த மாதிரி சாம்பிள் சென்டென்ஸோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சார் ப்ளஸ் கொஷினுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம கேட்டு பழகணும். இதுக்கு ஒரு சின்ன டூல் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் மட்டும். அட் த பிகினிங் நம்ம பேச ஆரம்பிக்கும்போது when we talk we need to think a while. கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பேச ஆரம்பிக்கணும் சென்டென்ஸை. இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்.